பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஒரு கண் வைத்து கொள்வதும் அவர்களுடன் தர்க்கம் செய்யாமல் அவர்களை சபிப்பதெல்லாம் கூடவே கூடாது என்பதையும் மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அசையாமசைய பொருள் சேர்க்கை, முதலீடுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் விநாயகர் வழிபாடும் பைரவர் வழிபாடும் சகல விதத்தில் மீனத்திற்கு ஏற்றத்தை தரும். எப்பொழுதும் குருவின் பார்வை இருப்பதனால் ஏதாவது மகான்கள் வழிபாடு செய்ய செய்ய சுபகாரியங்கள் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். தொழில் ரீதியாக மாற்றங்கள் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த கூட்டாளி பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஜென்ம சனியில் இருப்பதனால் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் கஷ்டங்களும் மன வருத்தங்களும் கண்டிப்பாக வரும். யாரையும் நம்பாதீர்கள். காலையிலையோ ராத்திரியோ நடுராத்திரியோ தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 30 நிமிடம் உங்களுடைய உடற்பயிற்சி இந்த உலகத்திற்கு தேவை என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மற்றபடி எல்லா விஷயமும் ஏற்றத்தை தரும். எல்லா விதமான சுபகாரியமும் வேண்டாமே நீங்கள் சொல்லாதீங்க, ஜோசியர் இடத்துலலாம் கேட்காதீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணலன்னா பிறகு ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஏப்ரல் மே வரைக்கும் தள்ளி போய்விடும். எனவே டக்கு டக்குன்னு ஆரம்பிங்க. அஷ்டமி பார்க்குறது, நவமி பார்க்குறது எல்லாம் இல்லாமல் தெய்வத்தின் மேலும் குலதெய்வத்தின் மேலும் பாரத்தை போட்டு ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நன்மை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். எல்லா விதமான ரிஸ்க்கும் தைரியமாக எடுக்கக்கூடிய ராசி மீன ராசி.